என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு பதவி கிடையாது, இதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கூடுதல் பொறுப்பு. நிறைய பேர் நேற்று இரவுலேருந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, நல்ல தலைவர்கள் அமைச்சர்கள்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, அவங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காங்க, அந்த விமர்சனங்களையும் நான் உள்வாங்கிக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய பணிகள் மூலமாக அந்த விமர்சனங்களுக்கு ஒரு பதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏற்கனவே இந்த அமைச்சராகி பொறுப்பை இப்போ இந்த 2 வருடங்களாக என்னுடைய பணிகளை செஞ்சிட்ருக்கேன். இது இன்னும் ஒரு கூடுதல் பணி தான். இதையும் தலைவருடைய வழிகாட்டுதலின் பேரில் மூத்த அமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்கள் அவங்களுடைய ஒத்துழைப்போடு இதையும் சிறப்பாக செய்வேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. வருகின்ற விமர்சனங்களை நான் வந்து வரவேற்கிறேன். அதை நான் உள்வாங்கி கொண்டு என்னுடைய பணிகளை அதன்படி சிறப்பாக அமைச்சுக்க நான் முயற்சி பண்ணுறேன். நன்றி. கூமாப்பட்டி ஜேஎம் கோஷ் எக்ஸ் சேர்மன், நிறுவனர், தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு கழகம், பத்திராயபுரம் தாலுகா, விருதுநகர் மாவட்டம். பெரியாரின் வழித்தோன்றலாய் திமுகவின் முதல் அத்தியாயம் டாக்டர் அறிஞர் அண்ணா, 2ஆம் அத்தியாயம் டாக்டர் கலைஞர் வழித்தோன்றலாய், 3ஆம் அத்தியாயம் தளபதி, 4ஆம் அத்தியாயம் 4ஆம் அத்தியாயம் வழித்தோன்றலாய் இந்தியாவிலே திரும்பி பார்க்க 40க்கு 40 MP தேர்தலில் வெற்றி பெற்று சரித்திர சாதனை நிறுத்தி உலகெங்கும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் பாதுகாவலர் மாண்புமிகு உதயநிதி கனிவான பார்வைக்கு பட்டியல் சமூக விடியல் யூடியூப் சேனல் வாயிலாக ஒரு சில கோரிக்கையை முன்வைக்கிறோம். திமுக தலைமை பட்டியல் சமூகத்துக்குள்ளே ஒரு பிளவை உருவாக்கி விடுவதாக தெய்வந்துர சமூகம் நினைப்பதை பொய்யாக்க வேண்டும். பட்டியல் சமூக உட்பிரிவில் திமுக தலைமை இதுவரை தலைமை கட்சி அதிகாரத்தில் பழைய சமூகத்திற்கு மட்டுமே அதிகாரம் மிக்க பதவி, கட்சி பதவி, அமைச்சரவையில் முக்கியத்துவம் அளிக்கிறது. கடந்த கால வரலாறு அம்மா சத்தியவாணி முத்தியில் ஆரம்பித்து அண்ணன் பரிதியிலிருந்து தற்போதைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆர். ராசா வரை தொடர்கிறது. பட்டியல் சமூகத்தில் அந்தியர் சமூகமும் தெய்வந்தர் சமூகமும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது. இதில் கூட அந்திய சமூகத்தை சேர்ந்த அண்ணன் பிபி துரைசாமி கூட துணை பொதுச் செயலாளர் பதவி வைத்து விட்டார். தொடர்ந்து தெய்வந்தர் சமூகத்தை புறக்கணிப்பது ஏன்? பழைய சமூகத்தை சேர்ந்த அண்ணன் ராசா மத்திய அமைச்சராக கூட பதவி வைத்து விட்டார். தற்போது அமைச்சரவையில் பழைய சமூகத்தை சேர்ந்த திண்டுக்கல் ஈவனி தமிழக பாடநூல் வாரிய தலைவராக பதவி வைக்கிறார். ஏன்? தெய்வந்துள்ள சமூகத்திற்கு திமுக தலைமை அளவிலும் ஆட்சி அதிகாரத்திலும் அதிகாரமிக்க பதவி வழங்காமல் புறக்கணிக்கப்படுவது ஏன்? ஒரு வாரிய தலைவர் பதவி கூட வழங்காமல் தெய்வந்துள்ள சமூகத்தை ஏமாற்றமடைய செய்வது ஏன்? கிராமத்தில் ஒரு பழவினி உண்டு, அழுத உள்ளேதான் பால் குடிப்போம் என்பார்கள். அதுபோல் திமுகவின் 4ஆம் அத்தியாயம் மாண்பு உதயநிதியிடம் அழுது தெய்வந்துள்ள சமூக சார்பாக பட்டியல் சமூக யூடியூப் சேனல் சார்பாக முறையிடுகிறோம். தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியில் 67 ஆண்டுகளுக்கு பின்பு 67 ஆண்டுகளில் இருந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் தெய்வந்திர சமூகத்திற்கு திமுகவின் 4ஆம் அத்தியாயம் மாண்பு உதயநிதி திமுக கட்சியிலும் ஆட்சி அதிகாரத்திலும் தெய்வேந்திர சமூகத்திற்கு அதிகாரமிக்க பதவி வழங்கி கௌரவிப்பீர் என நம்புகிறேன். தெய்வேந்திர சமூக
அலுவலர் திமுக தலைமை மாண்பு உதயநிதி கவனத்திற்கு எட்டப்பட சில காலம் வாய்ப்பு கொடுத்து ஜனவரி மாதம் கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டமும் அடுத்ததாக காந்திய வழியில் அறவழி உண்ணாவிரதம் மேற்கொள்ள உள்ளோம். அதிமுகவில் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் சங்கரங்கோயில் கருப்புசாமி அவர்களுக்கு கழக அமைப்பு செயலராக பணி வழங்கினார். 4ஆம் தலைமுறை மாண்புமிகு உதயநிதி பட்டியல் சமூகத்தில் சரித்திர மாற்றம் ஏற்படுத்தி தெய்வந்துள்ள சமூகத்திற்கு கட்சியிலும் ஆட்சி அதிகாரத்திலும் அதிகாரமிக்க பதவியும் வாரிய தலைவி பதவி வாரி வழங்குவீர் என வாய்ப்பு வழங்குங்கள். வணக்கம், நன்றி.